சோர்ந்து போகக்கூடாது இயேசு நினைவாக்கக்கூடிய சோர்ந்து போகாபடிக்கு நம்ம செய்ய வேண்டும் என்கிற சில திட்டங்களை கர்த்தர் இங்கே வேளாண்மை கொடுத்திருக்கிறார். அதாவது பாருங்களேன், இந்த சோர்ந்து போகிறதுல என்ன விசேஷம் உண்டாகும்னா அதுலேயே ஒரு 7 விதமான டிப்ரெஷன் உண்டு. ஃபஸ்ட்டு பாருங்களேன், நீ சோர்ந்து போகணும் அப்படின்னா நான் இங்கிலீஷில் நோட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆக்டிவ்லெஸ் ஆகிடும். நீ சோர்ந்து போனீங்கன்னா என்ன ஆகிறது? ஆக்டிவ்லெஸ். உங்களை அடுத்த வேலை என்ன செய்ய முடியாமல் பண்ணிடும். ஐடியல் ஆகிடும், சும்மா உட்கார வச்சிடும். ரெண்டாவது ஐடியல் ஆகிடும், சும்மா உட்கார வச்சிடும். அப்புறம் ரெடி டு ட்ராப் டவுன். எந்த வாக்கியம் செய்ய நினைச்சாலும் அதை விட்டு விட உங்களுக்கு இணையிடும், மனசு வந்துடும். ரெடி டு ட்ராப் டவுன் வந்துடும். அப்புறம் எக்ஸாஸ் பண்ண நினைக்கும். எக்ஸாஸ் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சோர்ந்து போனால் நினைக்கும். அப்புறம் ஜாகிரிங் உண்டாகும், ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு திகைப்பு உண்டாகும். எப்போ சோர்ந்து போச்சுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட், அதாவது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதாவது காரியத்தை பின்தங்கி வச்சிடும், கடைசியில் வர வச்சோம். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக அப்படி செய்யக்கூடாது. தேவவசம் சோத்திரம் உண்டாக இந்த சோர்வுனால உண்டாகிற காரியம் தான், சோர்னால் உண்டாகிற டிப்ரெஷன் தான், சோர்னால் உண்டாகிற டவுன் ஸ்டெப்ஸ் தான். இதெல்லாம் செய்ய வச்சிடும். நம்ம சில இடங்களில் போதும்பா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ட்ராப் டவுன் பண்ணுறோம். ஏன் ட்ராப் டவுன் பண்ணுறோம்? நம்ம திருப்தியாக ட்ராப் டவுன் பண்ணுறோம், சோர்ந்து போய் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோம். எக்ஸ்ட்ராஸ் பண்ணுற சில காரியங்களை இதோட முடிச்சுக்கலாம்ப்பா, நம்ம இதோட முடிச்சுக்கலாம், இனி வழியே இல்லை. அதாவது எக்ஸ்ட்ராஸ் சரியாக இருக்குன்னு தீர்ந்து போயிட்டு அர்த்தம். தீர்ந்து போச்சு, அவ்வளோதான், இனி எனக்கு பலனே இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்லி முடிச்சுக்கிறோம். இதில் என்ன ரீசன்? சோர்வு. அப்புறம் வந்து ஒரு காலத்தை ஜாகிங்க, பயம் உண்டாகும். ஆச்சு இப்படி இருக்குமா அப்படி போயிருமா